ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் தாவீது 30வது சங்கீதம் 1வது வசனத்தில் இப்படியாய் குறிப்பிடுகிறார்: கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். எத்தனை பேருடைய சாட்சி இது? கர்த்தர் என்னை கை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை கை தூக்கி எடுத்திருக்கிறார். மூழ்கி கொண்டிருந்தேன், அமிழ்ந்து போய் அழிந்து போய் விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேரால் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துவேன், நான் உம்மை போற்றுவேன், நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேரால் கர்த்தருடைய சமூகத்தை உணர முடிகிறது? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும், நீர் என்னை உயர்த்தினால் மாத்திரம் போதாதையா, உம்முடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன். தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வாரும் ஐயா. நீர் உம்முடைய வெளியரங்கமாக்கப்பட்ட சமூகத்தை நாங்கள் உணரும்படிக்கு எங்களுக்கு சகாயம் செய்யும் ஆண்டவரே. நாம் சேர்ந்து பாடுவோம். வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் இல்லத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஓ, கர்த்தருடைய சமூகத்தை உணர்வோம், தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி. மேகம் போல எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐயா, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. கர்த்தர் நம்மை கை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆகையினால் நாம் அவரை உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ஒருவரே நம்முடைய துதிகளுக்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் பாத்திரராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவின் வல்ல நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வந்து நிற்கிறோம். இப்பொழுது உங்களுடைய கர்த்தாவே, குடும்பங்களாகும் தனிப்பட்ட நபர்களாகும் வெவ்வேறு இடங்களிலே இருந்து உம்மை தேடும்படியாக எங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை தொடர்ந்தேச்சியாக எங்கள் மத்தியிலே கட்டளையிடும்படியாக நாங்கள் வாஞ்சித்து நாடுகிறோம். உம்முடைய திருவார்த்தையை கொண்டு அடியாளோடு பேசும் ஆண்டவரே. இந்த முழு ஆராதனையும் உம்முடைய பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாளிலே யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளானது போல ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற எங்களுடைய பகுதியிலே இருக்கிற இடத்திலே எங்களை ஆவிக்குள்ளாக நீர் மாற்றும்படியாய் செபித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல கனமும் மகிமையும் வல்லமையும் உம்முடைய நாமம் ஒன்றிற்கே நாங்கள் மனப்பூர்வமாக உள்ளமாற செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தூக்கி எடுத்தவர் இன்றைக்கு நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி பரியந்தம் மறுமையிலே என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். மனிதன் கைவிடலாம், உலகம் என்னை கைவிடலாம், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். தெரிந்த பல்லவி இது, இயேசு என்னை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு பாடுங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தேவ பிள்ளையே, தேவன் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென்.
இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். எக்காலமும் தம்பூராவும் வீணையோடும் தாளத்தோடும் நடனத்தோடும் துதிப்போம் துதிப்போம் தீங்குழல் யாழோடு. ஓசையுள்ள கை தாளமாய், பேரோசையுள்ள கை தாளமாய், சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிப்பதாக பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிப்பதாக. ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிப்பதாக. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். கைவிடாதவர் கைவிடாதிருப்பார். நடத்தினவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒருவரும் இல்லை என்பது இல்லை. நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்மை மறவாதவர் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் ஒன்றை பாட போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த பாடல் எழுதப்பட்டதான சூழ்நிலை மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. காலஞ்சென்ற ஆவிக்குரிய தாய் சாரல் நவரோஜி அம்மா கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக முதல் விசையாக இலங்கைக்கு பயணமாகிறார்கள். தனுஷ்கோடி ரயில் நிலையத்திலே காத்திருக்கிறார்கள். தன்னை வழி அனுப்பும்படியாக தன்னுடைய தாயார் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற பொழுது தாயார் வரவில்லை. அப்பொழுது அருகில் இருந்தவர் சொன்னார், நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறீர்கள், உங்களுடைய தாயார் கூட உங்களை வழி அனுப்பும்படியாக வரவில்லை, யார் உங்களோடு கூட வரப்போகிறார், யார் உங்களுக்காக ஆதரவாக இருக்க போகிறார் என்று கேட்ட பொழுது, கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை கைவிட மாட்டார், என்னை மறவாதவர் என்று சொல்லி அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லி ஊழியத்துக்கு புறப்படுகிறதான தருணத்திலே கர்த்தர் இந்த பாடலை தாயாருக்கு கொடுத்தார்களாம். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார், மறவாதவராய் இருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன நம்முடைய தேவனாய் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 1960 ஆண்டில் எழுதப்பட்ட அந்த பாடல் இன்றைக்கும் நமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த பாடலை தந்தவர் மறவாதவராய் இருக்கிறார், கைவிடாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளையே, உங்களை மறக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம், அல்லது மறக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கலாம். உங்களை மறவாத தேவன் உங்களை ஒருபொழுதும் கைவிடாதவராய் இருப்பார். உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென் ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோவும் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்பதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா என் தலைமுடியையும் எண்ணினீரே. நீரறியாயதும் நேரிடா என் தலைமுடியையும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காத்திட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மகத்துவமானவர், உண்மையுள்ளவர், அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது குறிப்பிடுகிறார் 57வது சங்கீதத்திலே கர்த்தரை புகழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தேவனாய் கர்த்தர் மகத்துவமானவராய் இருக்கிறார் என்பதை, சர்வ வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை, பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலும் ஆளுகை செய்கிறார் என்பதை விளக்கத்தக்கதாக அவர் குறிப்பிடுகிறார். 57வது சங்கீதம் 9வது வசனத்திலே, ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இந்த துதியின் பாடலை எழுதுகிறார் தெரியுங்களா? குகையிலே அடைபட்டு கிடந்த பொழுது, சத்ரு தன்னை அழிக்கும்படியாக வேட்டையாடி கொண்டிருக்கிறான். மறைவிடத்திலே மறைந்து கொண்டு தேவனை புகழுகிறார். நீங்களும் கூட ஒரு குகையின் அனுபவத்தில் இருக்கலாம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை, பொருளாதார ரீதியிலே அடைக்கப்பட்டிருக்கலாம், சரீர பலவீனத்து நிமித்தமாக, வியாதியின் கூறு நிமித்தமாக அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக களமிறங்கி செயல்பட உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு இப்படியாக சொல்கிறது: தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல் தஷ்கேத் என்னும் வாதியத்தில் வாசிக்க
தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அல்லேலூயா. தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு கர்த்தரை துதிக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு நீங்கள் ஒரு சுயாதீனத்துக்குள்ளாக, விடுதலைக்குள்ளாக வர வேண்டுமானால் தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். அவர் பாடினது மாத்திரமல்ல, அந்த பாடலை மற்றவர்கள் எல்லாரும் பாடும்படிக்காக ராக தலைவனுக்கு ஒப்புவித்தார். இன்றைக்கு எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக பரியந்தமும் ஹல்லேலூயா எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருக்கிறார், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் பெரியவர், மகத்துவமானவர், உம்மை ஆராதனை செய்கிறோம். நம் தேவன் மகத்துவர், பாடுவோம் நம் தேவன் மகத்துவர், கண்கள் காணும் அவரே, அவரே மகத்துவர். நம் தேவன் மகத்துவர், பாடுவோம் நம் தேவன் மகத்துவர், கண்கள் காணும் அவரே, அவரே மகத்துவர். மேலான நாமம் உமதே, எல்லா துதிக்கும் பாத்திரரே, பாடுமே என் உள்ளம் என்றுமே. மேலான நாமம், மேலான நாமம் உமதே, எல்லா துதிக்கும் பாத்திரரே, பாடுமே, பாடுமே என் உள்ளம் என்றுமே. மகத்துவரே, ஓ மகத்துவரே, ராஜனுக்கே ஆமென். ஹல்லேலூயா, 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 மகிமை ராஜனுக்கே. இன்னொரு விசை சேர்த்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 மகிமை ராஜனுக்கே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பற்றாக்குறையை இன்றைக்கு பாட வேண்டாம், உங்களுடைய குறைச்சலை சொல்லி புகழ வேண்டாம். சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன்கள் இருந்தாலும் ஆண்டவரே, வனாந்திரத்திலே 5000 பேரை போஷித்த என் தேவனாகிய கர்த்தர், என்னோடு கூட நீர் இருக்கிறீர் ஐயா. என் பிள்ளைகளை நீர் ஆதரித்து பாதுகாப்பீர் ஐயா. நான் இப்பொழுதும் உம்மை விசுவாசிக்கிறேன். என் நம்பிக்கையை ஒருபொழுதும் என் சூழ்நிலையின் மீது நான் வைக்க மாட்டேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை உம்மீது வைப்பேன் ஆண்டவரே. நீர் கைவிடாதவர்,
உம்மை உயர்த்துகிறேன். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் நீர் போதும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுவோம், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். Hallelujah, 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 amen, hallelujah, 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 amen, hallelujah. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நீர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹalleluya, hallelujah, amen, hallelujah, 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 amen, hallelujah. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹalleluya. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். தேவ பிள்ளையே, குகைக்குள்ளாக இருக்கிற தேவ பிள்ளையே, எழுத்தின்படியாக அல்ல, உருவக ரீதியாக அடியேன் சொல்லுகிறேன். குகைக்குள்ளாக தான் இருக்கிறேன் சகோதரனே, யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நிலையிலிருந்து கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார் 3வது வசனத்தில், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஒத்தாசை அற்ற சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை தூக்கி எடுப்பார். அந்த கெபியிலிருந்து தூக்கத்தக்க ஒரே ஒரு வல்லமையுள்ள ஏக சக்கராதிபதி இருக்கிறார். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர். அவர் உங்களை தூக்கி எடுத்து இந்த முறை குகையில் அல்ல, இந்த முறையிலே சிங்காசனத்திலே தம்முடைய வாயினால் சொன்ன வார்த்தையை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கும்படியாக ராஜ்ய பாரதத்திலே கர்த்தர் தாவீது ராஜாவை அமர வைத்தார். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த மகிமைக்குள்ளாக, அந்த மேன்மைக்குள்ளாக, ஹல்லேலூயா, வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்குள்ளாக நடத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2வது வசனத்தில் சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். மனிதர்கள் அல்ல, உன்னதமான தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். நிச்சயம் அது நடக்கும். நிச்சயம் அது உங்களுக்கு நடக்கும். நன்றி அப்பா. மனிதர்களை நோக்கி பார்க்க வேண்டாம். வரம்புக்குட்பட்டவர்கள், அவர்களால் ஏதும் செய்ய இயலாது. அவர்கள் மீது உங்களுடைய மனஸ்தாபத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை புகழ்ந்து போற்றுங்கள். நஷ்டம் நேரிடாது. கிரீடம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலும் சமூகத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம். இப்பொழுதும் அடியார்களோடு நீர் இடைப்படுதலுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை மகிமைப்படுத்துவோம். நீர் நிச்சயமாகவே எங்களை தூக்கி எடுப்பீர். நாங்கள் நஷ்டப்படுவதில்லை ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி
நீர் எங்களை தூக்கி எடுப்பீர் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. மாறாதவர், மறவாதவர், எங்களை கைவிடாதவர், நாங்கள் துதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் திருவார்த்தை கொண்டு அடியார்களோடு பேசி போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களையே உடைய வார்த்தையின் அதிகாரத்துக்கு அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ராஜ்யமும் வல்லமையும் கனமும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 121 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 121 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசன பகுதியை நான் எத்தனையோ விசை வாசித்திருக்கிறேன், எத்தனையோ விசை இந்த வசனங்களிலிருந்து பிரசங்கித்தும் இருக்கிறேன். இப்படிப்பட்ட தெரிந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது உடனடியாக நமக்குள்ளாக ஒன்று தோன்றுகிறது. இந்த வசனம் தான் நமக்கு நல்லா தெரியுமே, நமக்கு நல்லா தெரியும்னு நினைச்சிட்டா கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாது, அதுல இருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தெரிந்த வசனமா இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்போமானால் கர்த்தர் சத்தியங்களை விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், விசுவாசிகளின் ஆவிக்குரிய அனுபவங்கள். விசுவாசிகளின் ஆவிக்குரிய அனுபவங்கள். இந்த ஒரு வசன பகுதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அநேக கேள்விகளை நாம் கேட்க வேண்டியதாயிருக்கிறது. வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போதே அநேக கேள்விகள் கேட்பது நல்லது. அந்த கேள்விகளை கேட்டு கேட்டு வேதாகமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆவியானவர் நீங்கள் கேட்கிற வசனத்திலிருந்து கேட்கப்படுகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தந்து கொண்டே இருப்பார். அந்த வசன பகுதிகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள மிக மிக பிரயோஜனமாயிருக்கும். இன்றைக்கு நாம் சில கேள்விகளை நாம் கேட்க போகிறோம். ஆமென். அதுக்கு நீங்க தான் பதில் தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமிலே அநேக பர்வதங்கள் உண்டு. சிந்தித்து பாருங்கள். உண்மைக்கு சொல்ல வேண்டுமானால் எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் தான். நீங்கள் சங்கீதம் 125 2வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதம் 125 2வது வசனத்திலே பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். அல்லாவிட்டால் சில சத்தியங்களை நீங்கள் நழுவ விட்டு விடுவீர்கள். இந்த காலவெளியிலே ஆரம்பத்திலேயே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால்,
அந்த பர்வதத்திலே தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதங்களை தேடி கர்த்தருடைய பிள்ளைகள் பல இடங்களுக்கு அடைகிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆசீர்வாதங்களை தேடுகிறோம். என்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? என்னுடைய ஜெபத்துக்கான பதில் எங்க இருக்கிறது? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது எங்க இருக்கிறது என்று சொல்லி பல இடங்களிலே தேடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உடைய ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லை, உடைய ஆசீர்வாதத்தை நான் பர்வதத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். உடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? பர்வதத்தில் இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆசீர்வாதம் பர்வதத்துல தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து. அதுதானே சங்கீதக்காரர் சொல்கிறார் 2வது வசனத்திலே, 121வது சங்கீதம் 1வது வசனத்தில் என்ன சொல்ற? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்ணீர் எடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? பர்வதத்தில் இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த பர்வதத்திலே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது சொன்னனே, அந்த பர்வதங்கள் எதை குறிக்கிறது? பர்வதங்கள் எதை குறிக்கிறது? வேதாகமத்திலே பர்வதங்கள் இந்த வாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைக்க வேண்டும். பர்வதங்கள் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் மறக்க கூடாது. பர்வதங்கள் எதை குறிக்கிறது? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? பர்வதத்துல. பர்வதத்தில் என்றால் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அனுபவங்கள். அப்ப உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். எவ்வளவுக்களவாய் நீங்கள் தேவனுடைய காரியங்களிலே ஆவிக்குரிய விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்களோ, எவ்வளவுக்களவாக ஆவிக்குரிய அனுபவங்களை அடைகிறீர்களோ, அவ்வளவுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். ஆபிரகாமுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கே வைத்திருந்தார் என்றால் பர்வதத்துல தான் வைத்திருந்தார். ஆமென். எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் ஈசாக்கும் அந்த மோரியா மலை ஏறுகிறார்கள். உள்ள ஒரு பெரிய பாரத்தால் நிறைந்திருக்கிறது, அநேக கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அந்த சமயத்துக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கே வைத்திருந்தார் என்றால் பர்வதத்துல தான் வைத்திருந்தார். ஆமென். அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய பர்வதமாகிய நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம்? ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேற எங்கேயும் தேடக்கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிற இடம் எதுவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கப்பட வேண்டும். அந்த பர்வதங்கள் எங்க இருக்கிறது? பர்வதங்கள் எங்க இருக்கிறது? எருசலேமிலே இருக்கிறது. 125வது சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் ஏற்கனவே வாசித்தோம். 125வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பர்வதங்கள் எங்க இருக்கிறது? எருசலேமில தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அநேக பிரசங்கிமார்கள் ஒரு சின்ன தவறை பண்ணுகிறார்கள். என்னென்றால் அந்த 121வது சங்கீதத்தை பிரசங்கிக்கும் போது அந்த பர்வதத்தை ஆண்டவர் இயேசு என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. அந்த 121வது சங்கீதம் நீ அந்த 2வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே எப்படி போடப்பட்டிருக்கு? 121வது சங்கீதம்
முதலாவது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். பர்வதம் என்று இல்லை, பர்வதங்கள் என்று இருக்கிறது, பன்மையில் இருக்கிறது. அந்த பர்வதங்கள் எங்கே இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறது. உங்களுடைய பர்வதங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், பர்வதங்கள் என்றால் என்ன? ஆவிக்குரிய அனுபவங்கள். உங்களுடைய பர்வதங்களை, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் காண வேண்டுமானால் எங்கே வர வேண்டும்? எருசலேமுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு வந்தாதான் அந்த பர்வதங்களை பார்க்க முடியும். எருசலேமுக்கு வந்தாதான் அந்த பர்வதங்கள் மேல் உங்களால் ஏற முடியும். எருசலேமுக்கு வந்தாதான் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அந்த பர்வதங்களிலிருந்து அனுபவிக்க முடியும். ஆமென். அப்ப பர்வதங்கள் எருசலேமில் இருக்கிறது. எருசலேம் என்றால் என்ன? சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பர்வதங்கள் எங்க இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறது. அப்ப எருசலேம் என்றால் என்ன? சபை. எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 116 19வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 116 19வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும், எருசலேமே எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும், எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்ப எருசலேம் என்று சொல்லும் போது அது கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வேண்டுமானால் வாசிங்கள். சங்கீதம் 102 21 22 வசனங்கள். சங்கீதம் 102 21 22 வசனங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும், சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும், எருசலேமில் அவருடைய துதியையும், எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நாம் இந்த காலவேளையிலே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பர்வதங்கள் எருசலேமில் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் எருசலேமிலே தான் இந்த பர்வதங்களை வைத்திருக்கிறார். எவ்வளவுக்களவாக ஆவிக்குரிய அனுபவம் அடைகிறீர்களோ அவ்வளவுக்களவாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. எருசலேமில் எப்படி அநேக பர்வதங்கள் இருக்கிறது போல சபையிலும் கர்த்தர் பலவிதமான பர்வதங்களை வைத்திருக்கிறார். பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களை வைத்திருக்கிறார். யார் யார் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு விடுகிறார்கள். ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு விடுகிறவர்களே கர்த்தர் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போகிறது. அப்ப சில காரியங்களை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒத்தாசை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? பர்வதங்களிலே இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? பர்வதங்களிலே இருக்கிறது. அந்த பர்வதங்கள் என்றால் என்ன? ஆவிக்குரிய அனுபவங்கள். அந்த பர்வதங்கள் எங்கே இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறது. எருசலேம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் சிலர் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்ன? அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சில ஆவிக்குரிய விசுவாசிகள் குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிறதா? கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு மிகுந்த பாரத்தோடு கூட சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்று அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் வேற எங்கேயும் இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களில் இருக்கிறது. ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற வேளையில இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது என்னென்றால், ஆசீர்வாதம்னா கையில நிறைய பணம் இருந்தா ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஒரு சொந்த வீடு சொத்து இருந்தா ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, உண்மையான ஆசீர்வாதம் என்னவென்றால் எதை நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாததோ அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சமாதானத்தை வாங்க முடியுமா? ஒரு நாள் வாங்க முடியாது. அதை கர்த்தர் தான் தர வேண்டும். அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். சுகம்தான், சரீர சுகம்,
அதை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதை கர்த்தர் தான் தர வேண்டும். அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய பிரசன்னம், தேவன் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தருகிற ஜெயம். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் உண்மையான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இவைகளை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் வேண்டும். அந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு நாம் எருசலேமுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எனக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தொட வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும். கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நான் தேவனை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய சுவாபங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அளவில்லாமல் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களில தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்கிறேன். ஆமென். நீங்க சில சமயத்துல யோசித்து பார்ப்பீங்க, ஆராதனை நடத்துறவங்க ஏன் வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, ஆராதிங்க, கைகளை உயர்த்துங்கன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை எப்படியாவது நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான். இதை அநேகர் விளங்கிக் கொள்றது இல்லை. ஆராதனை நடத்துறவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருப்பாங்க. வாயை திறங்க, ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டோட நாமத்தை பிரசாப்படுத்துங்க, கையை உயர்த்துங்க, மௌனமா இருக்காதீங்க, கண்களை மூடுங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க வந்துட்டு எருசலேமுக்கு வந்துட்டு பர்வதத்துல ஏறாம போயிடக்கூடாது, ஆவிக்குரிய அனுபவங்களை பெறாமல் போய்விடக் கூடாதேன்னு ஒரு பெரிய பாரத்து நிமித்தம் தான் முன்னால நின்று நடத்துகிறவர்கள் ஆராதிங்க, கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க, எப்படியாவது நீங்க ஆவிக்குரிய அனுபவங்களை அடைய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாதமே அங்கதானே இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க ஆராதனை வேலையில. அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிற்பாங்க, இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் எப்ப நம்மளை உட்கார வைப்பாரு, எப்ப ஆராதனை முடிப்பாருன்னு இருப்பாங்க. எங்க ஆவிக்குரிய அனுபவம் வர்றது? ஒண்ணும் கிடைக்காது. ஆனால் ஒரு வாஞ்சியோடு, ஒரு தாகத்தோடு, ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், இன்னைக்கு என்னை தொட வேண்டும், என்னோடு கூட பேச வேணும், எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தர வேணும், என்ன வல்லமையினால நிரப்ப வேணும், ஆண்டவரே என்ற உள்ளத்தை அன்பால நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த ஆராதனையை உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர் என்றால் கர்த்தர் உங்களை புதிய ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாய் நடத்தும் போது உங்களுடைய ஆசீர்வாதம் அதிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கேதான் உங்களுடைய ஜெபத்துக்கான பதில் இருக்கிறது. அங்கதான் தேவனுடைய ஒத்தாசை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. தேவனுடைய ஒத்தாசை எங்க இருக்கிறது என்றால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பர்வதத்தில தான் இருக்கிறது. ஆமென். அப்ப எருசலேமுக்கு வந்தா போதாது, நம்ம எல்லாம் மலை ஏறணும், நம்ம எல்லாம் பர்வதத்தில மேல ஏறணும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை தேவன் சந்தித்து உடைய ஏக சுதனும் நீ அதிகமாய் விரும்புகிற உன்னுடைய ஒரே ஒரு மகனாகிய ஈசாக்கை எனக்காக தகனபடி அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு சமவெளியை காண்பிக்கவில்லை, ஒரு பர்வதத்தை காண்பிக்கிறார். ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதம் சமவெளியில இல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? பர்வதத்தில் இருக்கிறது. பர்வதத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பர்வதத்தை தான் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். அந்த பர்வதத்துக்கு போக ஒரு பிரயாணம் இருக்கிறது. அந்த பர்வதத்துக்கு போக முயற்சிகள் எடுக்கப்பட வேணும். சில பேர் நான் வந்து பாட்டுக்கு வந்து பேசாம உட்கார்ந்து பாட்டை பாடுறவங்க, மற்றவங்க எல்லாம் பாடுவாங்க, நான் கேட்பேன், பாஸ்டர் ஒரு பிரசங்கம் போனா நான் உட்கார்ந்து கேட்டுட்டு போயிருவேன்னு போனா உங்களுடைய நீங்கள் எந்த ஒரு பிரயாசமும் எடுக்காத பட்சத்துல சமவெளியில இருக்கிற ஒரு அனுபவம் தான். பர்வதம் ஏறாத பட்சத்துல நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒத்தாசையை கர்த்தர் சமவெளியில் அல்ல, பர்வதத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அந்த பர்வதத்துக்கு ஏற பிரயாசப்படணும். ஆமென். மலை ஏறுறது பத்தி உங்களுக்கு தெரியுமா? கஷ்டம்தான். சிசமே மூச்சு வாங்கும், சிசமே ரொம்ப நேரம் நிக்கிறது கஷ்டம்தான், காலெல்லாம் வலிக்கும். ஆமென். கையை தூக்குறது ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்கிறது கஷ்டம்தான். அதெல்லாம் பார்த்தா மலை ஏற முடியுமா? ஏற முடியாது. இன்னைக்கு விசுவாசிகள் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிப்பாரா? ஒரு நாள் ஆசீர்வதிக்க மாட்டாரு.
ஆமென். அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மலை ஏறுறதுக்கு நேரத்தை செலவழிக்கணும், பிரயாசப்படணும், தன்னோட பலத்தெல்லாம் செலவழிக்கணும், சசமே மூச்சு வாங்கும், அப்ப கூட விடக்கூடாது. கர்த்தர் வைத்திருக்கிற பர்வதத்துக்கு மேல ஏறினாதான் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஒத்தாசையை காண முடியும் என்று சொல்கிறேன். ஆமென். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் சபைக்கு வரும்போது ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவனாய் கடந்து போகணும். ஆண்டவரே, அனுபவம் அடையாம, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அடையாம போகக்கூடாது என்று சொல்லி ஜெபித்து விட்டு வாருங்கள். கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் சொன்னேன், எருசலேமிலே அநேக பர்வதங்கள் இருக்கிறது போல அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய பிரசனம் ஒரு அனுபவம், அவருடைய அபிஷேகத்தை உணர்கிறது இன்னொரு ஆவிக்குரிய அனுபவம், அவருடைய தொடுதல் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குறது, கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறது, கர்த்தர் நம்மை சந்திக்கிறது. ஒரு பாவத்தோடு வருவோமானால் நம்முடைய பாவத்தை ஆவியான உணர்த்துகிறது, ஒரு ஆவிக்குரிய அனுபவம். தேவனை ஆராதித்து துதிக்கிறோமே, அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய விசுவாசம் வளர்கிறதே, நடனடைகிறதே, அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். கர்த்தருடைய சமூகத்திலே ஆவியானவர் இடைப்பட்டு பேசும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றோமே, அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ஆராதனை வேளையிலே நம்மை ஜீவபலியாக பலிபடுத்த வைக்கிறோமே, அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ஹல்லேலூயா. தேவியான சபையாரே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், தயவு செய்து கவனியுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். எப்படியாவது நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஒரே பாரத்துல தான் நான் இந்த இடத்துல நின்று கத்தி கொண்டிருக்கிறேன். எவ்வளவுக்களவாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுபவப்படுகிறீர்களோ அவ்வளவுக்களவாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பர்வதத்துல தான் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? ஹல்லேலூயா. நான் சொல்ல வர காரியம் உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கைகளை பார்க்கணுமே. நானு சில சமயத்துல கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அப்படியே தேம்பி கண்ணீர் வடிக்கிறது உண்டு. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை பத்தி தெரியல, இன்னும் விளங்கலையே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஜனங்கள் விளங்கிக் கொள்ளலையே, ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து இன்னும் விளங்கிக் கொள்ளலையே. ஆண்டவரே, எவ்வளவு ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்கள் இழந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி யோசிக்கும் போது இருதயம் உடைகிறது, கண்ணீர் வருகிறது. தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள், தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த காரியத்தை, இந்த சத்தியத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இப்ப இருக்கிறது மாதிரி இருக்காது, உங்களுடைய குடும்பம் இருக்காது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிப்பார் என்று சொல்றார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சில பர்வதங்களை குறித்து உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. அநேக பர்வதங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு 3 பர்வதங்களை குறித்து மாத்திரம் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. முதலாவது மோரியா பர்வதம், மோரியா மலை. மோரியா மலை எடுத்து தயவு செய்து வாசிங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9 - 14 வரைக்கும் வாசிக்கப்படுகிற வசனங்களை கவனித்து உங்களுடைய வேதாகமத்திலே பார்த்து கவனியுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9 - 14 வரைக்கும் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான்.
ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் அதை கவனித்து நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தை வாசிக்கும் போது அப்படியே வாசித்து கொண்டு வரும்போதே வினை சொற்கள் எல்லாவற்றையும் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். இங்கிலீஷ்ல வேர்ப்ஸ் என்று சொல்வார்கள். எங்க எங்க வேதத்துல வினைச்சொல் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு செய்தி இருக்கிறது. ஊழியம் செய்கிறவர்கள் மெசேஜ் ஆயத்தப்படுத்துறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இது. வினை சொல்ல விட்டுறக்கூடாது. வினை சொல்ல விட்டுட்டு நம்ம இன்னொரு வேற எதையாவது ஒரு காரியத்தை எடுத்து பேசினா அதுல வல்லமை இருக்காது. வல்லமை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வினை சொல்லதான். ஆமென். 9ஆம் வசனத்துல பாருங்க, உண்டாக்கி, அடுக்கி, கட்டி, கிடத்தி, கையை நீட்டி, கத்தியை எடுத்து, இதெல்லாம் வினைச்சொல். இதுலதான் செய்தியே இருக்கிறது. ஆமென். இதுதான் நமக்கு வேதம் வாசிக்கும் போது செய்தி. அப்ப வினை சொல்லலாம் உங்களுடைய வேதாமத்துல குறிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு செய்திகள் இருக்குன்னு அர்த்தம். அதை கொண்டுதான் கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவார். ஆனால் கொஞ்சம் தயவு செய்து கவனிங்கள். இப்பொழுது ஆபிரகாமை கர்த்தர் அந்த குறிப்பிட்ட மோரியா மலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் ஆபிரகாமை நடத்துகிறார். ஆமென். ஆபிரகாம் அந்த மோரியா, கர்த்தர் குறித்த மோரியா மலையின் மேல் ஏறினால்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வைத்திருக்கிற ஒத்தாசையை காண முடியும், அனுபவிக்க முடியும். ஆமென். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த காலையிலே கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உனக்கென்று ஒரு பர்வதத்தை வைத்திருக்கிறேன், உனக்கென்று ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ அந்த ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தால்தான் நான் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் ஒத்தாசைகளையும் உன்னால் காண முடியும், அனுபவிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பர்வதங்களிலே ஏறாதபடிக்கு, ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவளுக்காக வைத்திருக்கிற, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இன்னைக்கு விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நழுவவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆவிக்குரிய அனுபவங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய அனுபவங்களில தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்ல, பர்வதத்துல தான் இருக்கிறது. நீங்கள் அந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போனால்தான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் கண்டிப்பாய் அவசியம். நீங்கள் அதை நழுவ விட்டு விடக்கூடாது. ஒரு ஆராதனைக்கு வரலன்னா அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்துறீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய அனுபவத்தை இழக்கிறதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போறீங்க. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஆபிரகாம் மோரியா மலைக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாய் நடத்துகிறார். ஆபிரகாம் மாத்திரம் அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போகாமல் அந்த பர்வதம் ஏறாமல் இருந்திருந்தா இருந்த ஆசீர்வாதமும் போயிருக்குமே. அப்படிதானே? இருந்த ஈசாக்கும் போயிருக்கும், உள்ள ஆசீர்வாதமும் போயிரும், புதிய ஆசீர்வாதமும் கிடைக்காது. கர்த்தர் வைத்திருக்கிற ஒத்தாசை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. ஆவியான நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு புதிய ஆவிக்குரிய அனுபவத்தை தாரும், புதிய புதிய அனுபவங்களுக்குள்ளாய் என்னை நடத்தும், இன்னும் அதிகமாக உம்மிடத்துல நெருங்கி கிட்டி சேர உதவி செய்யும். உம்முடைய பிரசனத்தை அனுபவிக்கணுமே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணுமே, உம்முடைய தொடுதலை நான் உணரணுமே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என்ற மனக்கண்களை திறக்கணுமே, இன்னும் நான் பரிசுத்தம் அடையணுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தயவு செய்து ஆவிக்குரிய அனுபவங்களுக்காய் ஜெபிங்கள். ஏனென்றால் உங்களுடைய அனுபவத்துல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். இந்த அதிகாரத்திலே ஈசாக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு சரியான ஒரு முன் அடையாளமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 6வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, போதும். தகனபலிக்கான கட்டை எடுத்து யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்கு மேல வைக்கிறார்.
ஆமென். இதைதான் நம்ம புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு அந்த கல்வாரி சிலுவை அவர் மேல சுமத்தப்பட்டது. ஆமென். எப்படி ஆபிரகாம் அந்த கட்டைகளை எடுத்து ஈசாக்கின் மேல வைத்தாரோ அதே போலதான் ஆண்டவராகிய இயேசுவின் மீது அந்த சிலுவை சுமத்தப்பட்டது. ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 9ஆம் வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். ஒரு இடம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அது மோரியா மலை, அதே இடம் தான் புதிய ஏற்பாட்டிலே கல்வாரி மலை, கொல்கதா மலை. சொன்ன இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இப்ப ஈசாக்கு எங்க இருக்காரு? கட்டை மேல இருக்கிறார். முதல்ல கட்டை எங்க இருந்தது? ஈசாக்கு மேல இருந்தது. இப்ப ஈசாக்கு எங்க இருக்காரு? கட்டையின் மேல இருக்கார். ஆண்டவராகிய இயேசு அந்த கொல்கதா மலைக்கு ஏறி போகிற வேளையிலே அந்த சிலுவை மரம் எங்க இருந்தது? அவர் மேல இருந்தது. அந்த இடத்துக்கு வந்த பிறகு, அந்த கொல்கதா மலைக்கு வந்த பிறகு ஆண்டவராகிய இயேசுவை தூக்கி அந்த கட்டையின் மேல வைத்து ஆணி அடித்தார்கள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியை எவ்வளவு துல்லியமா எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப 7வது வசனத்தை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். 7வது வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். போதும். நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆடு எங்கே? தகன பலிக்கான ஆடு எங்கே? அருமையான சபையாரே, தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். நெருப்பு இருக்கிறது, என்ன இல்லை? பலி இல்லை. தகன பலிக்கான பலி இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடியாது. தயவு செய்து கேட்கிறேன். நெருப்பு இருக்கிறது. ஆனால் தகன பலி இல்லாவிட்டால் யார் மரிக்க வேணும்? ஈசாக்கு மரிக்க வேண்டும். தகன பலி இல்லாவிட்டால் ஈசாக்கு பலியிடப்பட வேண்டும். தகன பலி இல்லாவிட்டால் ஆபிரகாம் ஈசாக்கை இழக்க வேண்டியதாகிவிடும். இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நெருப்பு இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. என்னுடைய ஜனங்களை நான் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறேன். நெருப்பு இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? பலி இல்லை, தகன பலிகள் இல்லை. கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க தானே. ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான். கர்த்தர் கிருபையாய் நம்ம அபிஷேகத்திருக்கிறார். நெருப்பு இருக்கிறது, ஆனால் தகன பலி இல்லை. இன்னும் நம்ம தகன பலியா ஒப்பு கொடுக்கல. பலி இல்லாம இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, தகன பலி இல்லை. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுகிறார், ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எப்படி ஆரம்பிக்கிறாரு? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அப்படி இருக்க. எப்படி இருக்க? எப்படி இருக்க? திரும்பி சொல்லிடாதீங்க. அப்படி இருக்க. அந்த அதுக்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சகலமும் அவராலும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்காகவே இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த அப்படி இருக்க. ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. இருக்கிறோமா சபையாரே? எல்லாவற்றையும் அவரால் தானே உண்டாகணும். அவரால் தானே இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம். அவருக்காக தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவராலும் அவர் மூலமாகவும்
அவருக்காகவும் இருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள். ஏந்திரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிருபையாய் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்பி இருக்கிறார், அக்கினி இருக்கிறது. ஆனால் பலிகளிலேயே கர்த்தர் வேதனைப்படுகிறார், கர்த்தர் துக்கப்படுகிறார். அக்கினி இருக்கிறது, பலி இல்லை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையின் பிரச்சனை என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் தங்களை தகன பலியாய் ஒப்பு கொடுக்க மனதில்லை, தங்களை முற்றிலுமாய் தேவனுக்கு படைக்க மனம் இல்லை. இல்ல பிரதர், உங்களை தகன பலியாய் கர்த்தர் கேட்கிறார், ஜீவபலியாய் கர்த்தர் கேட்கிறார். அபிஷேகம் பெற்றது எதுக்கு? உங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறதுக்கு தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மோரியா மலையிலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தி கத்தியை ஓங்கிட்டார். உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மீது உன்னுடைய கையை போடாதே, ஒன்று அவனுக்கு செய்யாதே. 12வது வசனமா வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மீது உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, போதும், அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நம்ம மாத்திரம் ஆபிரகாம் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதப்பா, ஒன்றும் அவனுக்கு செய்யாத. சோத்திரம் ஆண்டவரே. சொல்லிட்டு ஈசாக்க பலிபீடத்திலிருந்து எடுத்து கூட்டிக்கிட்டு என்ன எங்க எங்க வந்திருப்போம்? பர்வதத்தை விட்டு கீழே வந்திருப்போம். அப்படிதானே வந்திருப்போமா? இது ரொம்ப பெரிய வரவே மாட்டேன்னு சொல்றது போல பாக்குறீங்களே. ஆபிரகாம் அப்படி வரல. பலிபீடத்தை கட்டிவிட்டேன், பலி செலுத்தாமல் கீழே இறங்க மாட்டேன். ஆமென். இப்ப ஆண்டவர் ஈசாக்க பலியிட வேணான்னு சொல்லிட்டாரு, கைய போட வேணான்ட்டாரு, ஒண்ணு செய்ய வேணான்ட்டாரு. ஆனா ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டிட்டாரு. பலி வேணுமே. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் தேடுறாரு, மேல பாக்குறாரு, கீழே பாக்குறாரு. ஆண்டவரே, பலிபீடத்தை கட்டிட்டு பெருமையான ஒரு பலிபீடத்தோடு என்னால் இறங்க முடியாது, ஒரு பலி வேணும் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்தின் ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் ஒரு ஒத்தாசை காண்பிக்கிறார், ஒரு பலியை காண்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பலிபீடத்தை கட்டிட்டு பலி செலுத்தாம போயிடக்கூடாது. ஆமென். அருமையான சபையாரே, தயவுசெய்து கவனிங்க. இப்ப கடைசியா ஒரு பலி கிடைக்கிறது, கடைசியா ஒரு பலி இருக்கு. ஆனா எங்க இருக்கு அந்த பலி? எங்க இருக்கு? வாசிங்க, 13வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக பலி எங்க இருக்கிறது? பின்னால இருக்கு. பின்னால, முன்னாலே கிடையாது. முன்னால காலியா இருந்தா கூட அப்படியே வந்து அப்படியே ஒரு டைரக்ஷன் பின்னால. நான் நினைக்கிறேன் அந்த ஆட்டுக்கடை வருது, இப்படியே வருது, எருசலேமுக்கு வருது. இப்ப பர்வதத்தை தேடுது. என்னத்தை தேடுது? பர்வதம்னா என்ன? எனக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்காதா அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் பாக்குது. முன்னால வந்தா கிடைக்கும், அப்படியே திரும்பிட்டா. அந்த ஆட்டுக்கடை எங்க இருந்துதான்? பின்னாடி பலிபீடத்துக்கு நேராய் வரதை விட்டு விட்டு பின்னால போனீங்கன்னா ஒரு பிரச்சனை உண்டாகிடும். என்ன தெரியுமா? முள்ளுல போய் சிக்கிக்குவேன்ற. பின்னால போக 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 முள்ளுல தான் போய் சிக்கிக்கணும். நான் எதை சொல்கிறேன் என்றால் ஆவிக்குரிய அனுபவங்களை சொல்கிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய ரீதியிலே பின்னால போகவே கூடாது, பின்வாங்கவே கூடாது. பலிபீடத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த யார் யார் ஒரு விசுவாசி கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னேறுவார்கள் என்றால், பின்னோக்கி போவார்கள் என்றால், பின்வாங்கி போவார்கள் என்றால், அவங்க எங்க போய் சிக்கிக்குவாங்க? முள்ளுல போய் சிக்கி. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் முட்களிலே சிக்கி வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா?
பலிபீடத்திலே வைக்கப்பட வேண்டிய இன்னைக்கு ஆட்டுக்கடா இன்னைக்கு முட்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. பலிபீடத்திலே வைக்கப்பட வேண்டிய பலிகள் இன்னைக்கு முட்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது, பின்னாக இருக்கிறது. ஆவியான பேசிக்கொண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கிறீங்க? முன்னாலேயா பின்னாலேயா? ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி பின்னால இருப்பேன் என்றால் இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார், மகனே மகளே, உன்னுடைய இடம் அது அல்ல. உன்னுடைய இடம் பலிபீடம், உன்னுடைய இடம் முன்னால. ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்கள். பின்னால இருக்கிறவர் ஆவிக்குரிய நிலைமையில பின்தங்கி போயிருப்பேன் என்றால் ஆவியானவர் பேசுகிறார், ஆண்டவரே பின்தங்கின வாழ்க்கை போதும், பின்வாங்கி போகிற இடத்திலே என் ஆத்துமா பிரியமா இராது என்று கர்த்தர் சொல்கிறாரே. ஒரு நாளும் பின்வாங்க கூடாது. யோசிச்சு பாருங்க, அந்த ஆட்டுக்கடா இப்பொழுது முட்களிலே சிக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், உலகத்தின் காரியங்களிலே இன்னைக்கு சிக்குண்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவபலியாக இருக்க வேண்டியவர்கள் நீ முட்களிலே இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் யாரிடத்தில் பேசுறான்னு தெரியாது. சிந்தையிலே ஒரு ஜெயம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் இல்லை, முட்களிற்குள்ளே சிக்கிற ஒரு வாழ்க்கையிலே இந்த நாளிலே இருப்பாயானால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ அதை விட்டு வெளியே வாழ்ந்து கர்த்தர் அழைக்கிறார். ஆவியிலே உணர்கிறேன், இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக அப்படி முட்களிலே சிக்கப்பட்டிருக்கவில்லை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து எடுத்து பலிபீடத்துக்கு கொண்டு வர போகிறார். ஆமென். சில பேருக்கு முன்னால வாங்கன்னா பிடிக்காது. அந்த ஆட்டுக்கடாக்கு என்ன இருக்கு தெரியுமா? கொம்பு இருக்கு, கொம்பு இருக்கு. அது முட்களிலே மாட்டுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொம்புதான். அந்த வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த, போதும், கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த. சிக்கனத்துக்கு காரணமே என்னது? கொம்பு. பிரதர், ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை. முன்னாலதான் வாங்கல, முன்னால இடம் இருக்க, கொஞ்சம் முன்னால. இவர் என்ன சொல்றது, நான் என்ன வர்றது? கொம்பு, கொம்பு இருக்கு, மாட்டிக்கும், சிக்கிக்கும். ஒண்ணு சொல்லிட முடியாது. உடனே ஒரு கோபம், உடனே ஒரு கோபம் வந்துடும். இல்ல சகோதரனே, கொம்பெல்லாம் உடைக்கப்படணும். செம்மறி ஆடுக்கு கொம்பை பார்த்திருக்கீங்களா? இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளாடு என்ன சாப்பிடும் தெரியுமா உங்களுக்கு? பார்த்திருக்கீங்களா? செவுத்துல ஒட்டி இருப்பாங்களே பேப்பர், காகிதத்தெல்லாம் சாப்பிடும். ஆனா ஆடு அதெல்லாம் சாப்பிடாது, உள்ளதான் மேயும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு வெள்ளாட்டு கடாலாம் பலிபீடத்துக்கு வரணும், அதுக்காக தான் சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, ஈசாக்கே ஆபிரகாம் கட்டுறாருன்னா வெள்ளாட்டை இன்னும் எவ்வளவா கட்டணும்? ஈசாக்கு பலியிடப்படுறதுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாலும் ஈசாக்கு இப்படியே நிற்பார், இப்படியே நிற்பார். ஆண்டவராகிய இயேசு பிலாத்துக்கு முன்பாக எப்படி நின்றார் பாருங்க. வாய் திறவாதவராக, எதிர்த்து பேசாதவராக, பையப்பட்ட போது திருப்பியும் வையாதபடிக்கு, அச்சுறுத்தின போது மறுபடியும் அச்சுறுத்தாதபடிக்கு, வாய் திறவாத ஆட்டை போல. ஆமென். ஈசாக்கு அப்படி இருந்த போதிலும் ஆபிரகாம் என்ன பண்றாரு? கட்டுறாரு. அப்ப அந்த வெள்ளாட்டை எப்படி கட்டணும்? நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் வெள்ளாட்டை பலியிடுறதுக்கு பெரும் பாடா போயிருக்கும். சும்மா வந்திருக்கும் நினைக்கிறீங்க அது? ஐயோ ஐயோ, ஒரு வெள்ளாட்டை பிடிச்சி நீங்க அடிச்சு பாருங்களேன். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் ஈசாக்கும் காலையும் கையும் பிடிச்சி நல்லா கட்டி, அப்ப கூட காலை உதைக்கும் கையை உதைக்கும். அது பலிபீடத்துல சும்மா இருந்திருக்காது, வெற்ற வரைக்கும். இங்க சில வெள்ளாடு இருக்கிறது, ரொம்ப கஷ்டம் இந்த வெள்ளாடுகளை நடத்துறது. அடிக்கடி ஆபிரகாம் பட்ட பாட நான் யோசிக்கிறது, பாப்பா என்ன வெள்ளாட்டோட எவ்வளவு ஆபிரகாம் பட்டிருப்பாரு. இன்னைக்கு பாஸ்டரோட அனுபவங்கள்லாம் அதுதான். சில வெள்ளாடுகள் பயங்கர பிரச்சனை தான். என்ன சொன்னாலும் அப்படி ஒரு முறை.
அல்லனா முட்டுறது, அல்லனா விட்டு ஓடிடுறது. இல்ல இல்ல இல்ல, பலிபீடத்துக்கு வரணும் அந்த வெள்ளாடு. ஹல்லேலூயா. பலிபீடத்துக்கு வர வேணும். ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை கிருபையாய் அபிஷேகித்திருக்கிறீர், என்னையே ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதுலதான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். அப்ப ஆபிரகாமை கர்த்தர் மோரியா மலைக்கு கொண்டு வந்தது, அந்த அனுபவம் என்ன? அன்பின் பரீட்சை. இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறாரா இல்லையா என்பதை அறியும்படியாக கர்த்தர் ஆபிரகாமை அந்த மோரியா பர்வதத்திலே கொண்டு வருகிறார். சபையாரை தயவு செய்து கவனிங்கள். கர்த்தர் அன்பை பரீட்சிக்க விரும்புகிறார். நாம் அவருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் பரீட்சிக்க விரும்புகிறார். எடுத்து வாசியுங்கள், அதே அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நல்ல கவனிங்கள், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு தெரியாத ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவர்னு தெரியாதா? தெரியும். ஆனால் பரீட்சையில பாஸ் ஆகணுமே. ஆண்டவருக்கு நம்மள எல்லாரையும் தெரியும். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா நேசிக்கலையா, பயப்படுறோமா பயந்து நடக்கிற எல்லாம் தெரியும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பரீட்சையை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை அறிந்து கொள்ள இல்ல, நாம் நம்மை நிரூபிக்கத்தக்கதாக. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ மோரியா மலைக்கு வா, உன் அன்பை எனக்கு நிரூபித்து காட்டு, நீ எனக்கு பயந்து நடக்கிறாய் என்பதை நீ நிரூபித்து காட்டு. கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது நான் அறிவேன். சபையாரே தயவுசெய்து கவனிங்க. ஆண்டவருக்கு மாத்திரம், நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்க ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்லு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். கர்த்தரே உங்களுக்கு யெகோவா ஈராய் மாறி விடுவார். சகல காரியமும் கர்த்தரால் பார்த்துக் கொள்ளப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்களும் நானும் மாத்திரம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய அன்பை நிரூபிக்க முடியுமானால், ஆண்டவரே நான் உனக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை நிரூபிக்க முடியுமானால், கர்த்தருக்கு அது தெரியுமானால், கர்த்தர் நமக்கு யெகோவா ஈராய் மாறி விடுவார். நம்முடைய சகல காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறேன். ஆமென். இப்பொழுது அவன், நீ எனக்கு பயந்து நடக்கிறாய் என்பதை நான் இப்பொழுது அறிவேன். அவனுக்கு சொல்லட்டா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு பின்னணியுமே வேண்டாங்க. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்தா மாத்திரம் போதும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? ஹல்லேலூயா. எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அது பெரிய மனுஷனோ சிறிய மனுஷனோ, படிச்சவரோ படிக்காதவரோ, கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தா போதும், கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பார். ஆமென். 128 வசனத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எவனா இருந்தாலும் சரி, படிச்சவரா இருந்தாலும் சரி, படிக்காதவராலும் சரி, பணக்காரன் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, குடும்ப அந்தஸ்து இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட்டு அவருடைய வழியிலே நாம் நடப்போமானால் இந்த மனுஷன் பாக்கியவான், அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மோரியா மலையின் அனுபவம் என்ன? It's a place where we prove our love and godly fear. அந்த இடம் என்ன இடம் தெரியுமா? நம்முடைய அன்பை நிரூபிக்கிற இடம். நம்முடைய கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை நிரூபித்து காண்பிக்கிற ஒரு இடம் தான் மோரியா மலை. அங்கதான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற. ஆசீர்வாதத்தை வேற எங்கேயும் தேட வேண்டாம். நீங்க மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை முழு மனதா நேசிச்சு பாருங்க,
அந்த அனுபவத்துலதான் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. அந்த அனுபவத்துலதான் தேவனுடைய ஒத்தாசை இருக்கிறது. அந்த அனுபவத்துலதான் உங்களுக்கான சகலவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 22 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்நாள் வரைக்கும். அது ஆபிரகாம் நாட்களுக்கு மாத்திரம் அல்ல. யெகோவா ஈர் என்று சொல்லும் போது ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, ஆபிரகாமுடைய நாட்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்நாள் மட்டும், இந்த நாள் வரைக்கும், இன்னும் எதிர்காலத்திலும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் உனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அருமையான சபையாரே, அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இந்த அனுபவம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தான் மோரியா மலை என்று சொல்கிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அனுபவத்துக்குள்ள வர ஆசை? அந்த அனுபவத்துலதான் உங்க ஆசீர்வாதம் இருக்கு. அந்த அனுபவத்துலதான் உங்களுக்கு ஒத்தாசை இருக்கு. அந்த அனுபவத்துலதான் கர்த்தர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் குறைஞ்சுக்கிட்டே வருது. விசுவாசிகள் மத்தியிலும் சரி, ஊழியக்காரர்கள் மத்தியிலும் சரி. ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. ஒரு நாள் அந்த நிலைமை வரக்கூடாது. நம் ஆண்டவரை அதிகமாய் முழுமனதாய் நேசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவன் மேல் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருவர் என்னை நேசித்தால், என் மேல் அன்பு கூறுவானால் அவன் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். கீழ்ப்படுகிறதான் தேவனை நேசிக்கிற அன்பு. இன்னைக்கு ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன்னு சொன்னா பத்தாது. நம்ம அன்பை எப்படி நிரூபிக்கிறது? கீழ்ப்படிதல். யார் யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனை நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவனை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். அன்னைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரே, அதுதான் அவருடைய அன்புக்கு நிரூபணம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகுவது என்று சொல்லிவிடுகிறோம். அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. ஞானி கொடுத்திருக்க, எடுத்து வாசிங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, தீமையை வெறுப்பதே, தீமையை வெறுப்பதே, விட்டு விடுவதல்ல, வெறுப்பதே. கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும், அந்த தீமை என்ன? பெருமை, அகந்தையையும், அகந்தை, தீய வழியையும், தீய வழி, புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன தெரியுமா? கர்த்தர் வெறுக்கிறதே நாமும் வெறுக்கிறது, கர்த்தர் நேசிக்கிறதே நாமும் நேசிக்கிறது. பொல்லாத தீய வழியை விட்டு விலகிறது. அந்த தீய வழியை மறக்க கூடாது. என்னது? பெருமை, அகந்தை, தீய வழி, அப்புறம் புரட்டு வாய். இன்னைக்கு ஒண்ணு சொல்றது, நாளைக்கு ஒண்ணு சொல்றது, உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிறது, வெளியே ஒண்ணு பேசுறது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்ம மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பர்வதம் கர்மேல் பர்வதம். எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். மோரியா மலையிலே அக்கினி இருந்தது, என்ன இல்ல? பலி இல்லை. கர்மேல் பர்வதத்திலே பலி இருக்கிறது, அக்கினி இல்லை. சிந்தித்து பாருங்க. மோரியா மலையிலே பலி மாத்திரம் இல்லாமல் போயிருக்குமானால் யாரு பலியாயிருக்கணும்? ஈசாக்கு பலியாயிருக்கணும். கர்மேல் பர்வதத்திலே அக்கினி இல்லாமல் போய்விடுமானால் யார பலி ஆக்கிடுவாங்க? எலியாவை பலி ஆக்கிடுவாங்க. ஆமென். இது வித்தியாசமான ஒரு அனுபவம். கர்மேல் பர்வதத்தின் அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பலி இருக்கு, என்ன இல்ல? அக்கினி இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவு இல்லை. ஆண்டவரே இன்னைக்கு நான் பலியா ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க இருப்பாங்க, ஆனா அபிஷேகம் பெறாம இருப்பாங்க. அபிஷேகம் பெற்றவங்களும் அபிஷேகத்தை இழந்திருப்பாங்க. அபிஷேகம் பெற்றவங்க கூட நிறைவில்லாமல் இருப்பார்கள். அங்கே அக்கினி இல்லாமல் இருக்கிறது. அவனு சொல்லட்டா, பலியை செலுத்திட்டு அக்கினி வரலனா பலி நாரிடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஆவியின் அபிஷேகம் நிறைவு இல்லை. நிறைவு இல்லை. அவங்களோட வாழ்க்கையில ஆராதனை இருக்கும், ஜெபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், ஆனா ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு பலியிட்டு அந்த பலிபீடத்தின் மேல அந்த பலியை வச்சுட்டு அக்கினி இறங்கலன்னா கொஞ்ச நேரத்துல நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும், பலி நார ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே சமயத்தில் அக்கினி இறங்குமானால் அந்த பலி சுகந்த வாசனையாய் தேவனுக்கு முன்பாக கடந்து போகும். அல்லேலூயா. நீங்க எத்தனை பலி நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது? காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகத்தின் நிறைவில்லாமல் இருக்கிறது. ஆமென். இந்த காலவெளியிலே நாம் கேட்கணும், ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை எனக்கு தாரு. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். எனக்கு இருக்கிற அபிஷேகம் போதாத ஆண்டவரே, என்னை இன்னும் அதிகமாக நிரப்பும் ஆண்டவரே, உட வல்லமையினாலே நிரப்பும், அக்கினியினாலே நிரப்பும் என்று சொல்லி நம் அபிஷேகத்துக்காய் ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு எலியா ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்கினி அனுப்பினதுக்கு 4 காரணங்கள் உண்டு. விளக்கி சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமாய் சொல்கிறேன். முதலாவது 30வது வசனத்தை வாசிங்கள். முதலாவது 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. கவனித்தீங்களா? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். முதலாவது, அக்கினி இறங்க வேண்டுமானால் உடைக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். யோசிச்சு பாருங்க, சில காரியங்கள் வாழ்க்கையில உடைக்கப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்டிருக்கிறது. சில ஆவிக்குரிய அனுபவங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, பிரதிஷ்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது, அர்ப்பணிப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஜெப வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப ஜெபமே இல்ல. சில குடும்பங்கள்ல பலிபீடம் உடைஞ்சு கிடக்குது. இல்லை, பலியின் பீடத்தை செப்பிட விடணும். தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் இருக்குமானால், உடைக்கப்பட்ட பலிபீடங்கள், உங்களுடைய பிரதிஷ்டை உடைத்து, உங்களுடைய அர்ப்பணிப்பை உடைத்து, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் உடைத்து போட்டிருப்பீர்கள் என்றால், உடன்படிக்கையை உடைத்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உடைக்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பினிடப்பட வேண்டுமே. அது மாத்திரமல்ல, ஒரு புதிய பலிபீடத்தை எலியா கட்டுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். 31, 32 வசனங்களிலே தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பிடுகிறது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு புதிய பலிபீடம் கட்டப்படுகிறது. வாசிங்கள். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி போதும். சபையாரே, தகர்க்கப்பட்ட பழைய பலிபீடத்தை செப்பனிட்டால் மாத்திரம் போதாது, கர்த்தருக்கென்று புதிய பலிபீடங்கள் கட்டப்பட வேண்டும். ஆமென். தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிடுகிறது ஒரு அனுபவம், கர்த்தருக்கென்று புதிய பலிபீடங்களை கட்டுகிறது இன்னொரு அனுபவம். தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்படுகிறது, ஆனால் புதிய பலிபீடங்கள் கட்டப்படுகிறது. கவனிக்கிறீங்களா?
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலிபீடம் உடைஞ்சிருக்குமானா செப்பனிடணும், சரிப்படுத்தணும். தேவனுக்கு உங்களுக்கு நடுவே ஒரு உங்களுடைய உறவு, உங்களுடைய ஐக்கியம், உடன்படிக்கை உடைக்கப்பட்டிருக்குமானால் அதை மறுபடியும் கட்டி செப்பனிட வேண்டும், சரி செய்ய வேண்டும். அது மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கென்று புதிய பலிபீடங்களை கட்டணும், புதிய பிரதிஷ்டை பண்ணணும், புதிய பொருத்தனைகளை பண்ணணும், புதிய தியாகங்களை பண்ணணும், புதிய அனுபவங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெறணும், புதிய பலிபீடம். எலியா எதுல பலியிட்டார் தெரியுமா? அந்த பலி எதுல எலியா அந்த பலியை எதுல பலியிட்டார் என்றால் பழைய பலிபீடத்தில் அல்ல, புதிதாய் கட்டின பலிபீடத்துலதான் எலியா அந்த பலிகளை பலியிட்டார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆவியானவர் பேசுகிறார்னு தெரியும். இன்னைக்கு பழைய பலிபீடம் உடைஞ்சிருக்கு. ஒரு நிலைமை. சிலர் பழைய பலிபீடத்தையே செப்பனிட்டு கொண்டிருக்க, அது இன்னொரு அனுபவம். ஆனா கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, நீ புதிய பலிபீடத்தை கட்ட வேணுமே. ஆபிரகாம் போற இடத்துல எல்லாம் பலிபீடத்தை கட்டின. ஆமென். எங்கெங்க போனார் அங்கெல்லாம் புதிய புதிய பலிபீடம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கணும் தெரியுமா? ஒரு புதிய பலிபீடத்தை கட்டு, ஒரு புதிய பலிபீடத்தை கட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண புதிய பிரதிஷ்டை பண்ணணும், புதிதாத விதத்துல கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும், சில புதிய தியாகங்களை பண்ணணும், புதிய தீர்மானங்களை எடுக்கணும். ஆண்டவரே, இது வரைக்கும் ஜெபிக்க தவறி இருக்கேன், இந்த நாள்ல இருந்து நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், ஒழுங்கா சபைக்கு வருவேன் அப்படின்னு புதிய பலிபீடம் கட்டணும். கர்த்தர் அதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். கேட்கிறீங்களா? ஆசீர்வாதத்துக்கான வழியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அழுவ விட்டுறாதீங்க. பழைய பலிபீடம் செப்பனிடப்படுகிறது நல்லது, ஆனால் புதிய பலிபீடம் கட்டப்பட வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? புதிய பலிபீடத்தை இன்றைக்கே கட்டுங்க. புதிய காரியத்தை ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கை இப்படி இருந்து இன்னையிலிருந்து நான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வேன், ஆண்டவரே உமக்கென்று வாழ்வேன், என்னை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புதிய பலிபீடத்தை கட்டி பாருங்க. கர்த்தர் அக்கினியை கண்டிப்பா அனுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, 3வது ஒரு காரியம், 36வது வசனத்தை வாசிங்கள். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே போதும். அந்தி பலி செலுத்துகிற வேளையிலே, அப்ப பலி செலுத்துறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல ஈவினிங் சாக்ரிஃபைஸ் போட்டிருக்கு, தமிழ்ல அந்தி பலி. அந்தி பலினா அந்த நாளுடைய கடைசி பலின்னு அர்த்தம். யூதருடைய கால அட்டவணையின்படி சாயங்காலம் 6 மணியோட ஒரு நாள் முடிவடைகிறது, மறுநாள் ஆரம்பிக்கிறது. நமக்கெல்லாம் 12 மணி, ராத்திரி 12 மணிக்கு தான் இன்னொரு நாள். ஆனா யூதர்களுக்கு அந்த சாயங்காலம் 6 மணியோட அந்த நாள் முடிகிறது, இன்னொரு நாள் ஆரம்பிக்கிறது. அப்ப எலியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பழக்கமா இருந்தது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்தி பலி செலுத்துகிற ஒரு பழக்கம். ஆமென். எலியாவுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தி பலி செலுத்தும் வேலை எலியாவுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று பலி செலுத்துகிற ஒரு குறிப்பிட்ட வேலை இருந்திருக்கிறது. தயவு செய்து கவனிங்கள், தயவு செய்து கவனிங்கள். நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா? எலியா அந்த பலி செலுத்துகிற நேரம் வந்த போது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பலி செலுத்திக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் பலி செலுத்து. நான் உனக்கு சொல்லட்டா, சில யோசிக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், ஒண்ணுமே நடக்கலையே. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறேன், சபைக்கெல்லாம் வரேன், ஒண்ணு நடக்குது. நீ ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது. ஒவ்வொரு நாளும் செய்கிறதை தவறாமல் செய்யுங்கள். ஒரு நாள் கர்த்தர் உங்களை கருமேல் பருவத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஒவ்வொரு நாளும் செய்கிறதை தவறாமல் செய்யுங்கள். கர்த்தர் ஒரு நாளிலே அவருடைய மகிமையை உங்கள் மூலமாய் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் ஆராதனையை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தருக்கு பலி செலுத்தி தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தர் ஹல்லேலூயா உங்களோடு கூட இருப்பதையும், அபிஷேகம் உங்கள் மேல் இருப்பதையும் மற்றவர்கள் எல்லாரும் காணத்தக்கதாக கர்த்தர் உங்கள் மூலியமாக அவருடைய மகிமையும் வல்லமையும் விளங்கப்படுவார் என்று சொல்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. தாவீதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
வனாந்தரத்துல அந்த கவனையும் கல்லையும் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அடிச்சுக்கிட்டே செய்யறதை செய்துகிட்டே இருப்பார். தாவீது வனாந்தரத்திலே கொஞ்சம் ஆடுகளை வச்சுட்டு அவர் பண்ண காரியம் அந்த கிண்ணறத்தை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறதும், அந்த கவனை வச்சுக்கிட்டு கல்லை வச்சு குறி வச்சு அடிக்கிறதும், இது ரெண்டு தான். இதை அப்படியே வழக்கமா செய்துகிட்டே இருக்கிறாரு. ரெண்டுத்துக்கும் கர்த்தர் தருணத்தை கொடுத்தாரா இல்லையா? அந்த கிண்ணறத்தை வாசிக்கிட்டே இருந்த மனுஷனை கொண்டு போய் ஒரு நாள் சவுலுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு நாள் நிறுத்தி அவருடைய நாமத்தை தாவீதின் மூலியமாய் மகிமைப்படுத்தி சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவியை துரத்தும்படியாய் செய்தாரே, அதே போல ஒவ்வொரு நாளும் அந்த கவன் கல்லில் அவன் அழித்துக் கொண்டே இருக்கிறதை பார்த்துட்டு கர்த்தர் ஒரு நாள் அது வெளியரங்கமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த வேளையிலே தாவீதை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ சோர்ந்து போகாதே, உடைய ஜெபத்திலே சோர்ந்து போகாதே, உடைய வேத தியானத்திலே சோர்ந்து போகாதே. ஒருவேளை இன்றைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, இன்றைக்கு எனக்கு ஒரு தருணம் இல்லையே என்று நினைக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் வரும், நான் உன்னை கொண்டு போய் கர்மேல் பர்வதத்தில் மேலே நிறுத்துவேன், என்னுடைய மகிமையும் வல்லமையும் உன்னை கொண்டு விளங்கப்படுவேன், நீ செய்கிறதை செய்து கொண்டே என்று கர்த்தர் சொல்ல. ஆமென். தானியேலை குறித்து வாசிக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் 3 விசை அவன் எப்போது செய்து வந்தது போல செய்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு தன்மை. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறது காரணம் தெரியுமா? ஒரு நாள் ஜெபிப்பாங்க, இன்னொரு நாள் ஜெபமே இருக்காது. ஒரு நாள் 10 அதிகாரம் வாசிப்பாங்க, அடுத்த நாள் ஒரு அதிகாரம் கூட வாசிக்க மாட்டாங்க. ஒரு நாள் கர்த்தரை ஆராதிப்பாங்க, இன்னொரு 4 நாளைக்கு ஆராதனையே இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேணும். ஒரு நாளிலே கர்த்தருடைய வல்லமை விட எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது காரியம் எலியா பண்ண சுருக்கமான ஜெபம். ஆமென். முதலாவது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பிட்டான், 2வது புதிய பலிபீடத்தை கட்டினான், 3வது எப்போதும் செய்தது போல அந்த அந்தி பலியை அவன் செலுத்திக் கொண்டே இருந்தான், 4வது அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாயிருந்தான். அக்கினியை கர்த்தர் இறங்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். இதோட விளைவு என்ன தெரியுமா? அன்றைக்கு எலியாவை வெளியரங்கமான ஒரு சாட்சியாக புறஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரோடு கூட பேசுகிறாரு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ செய்து கொண்டிருக்கிறதை ஒழுங்காய் செய், ஒவ்வொரு நாளும் செய். அதில் உன்னை கொண்டு உன்னை நான் புறஜாதிகளுக்கு முன்பாக ஒரு வெளியரங்கமான சாட்சியாக நான் உன்னை மாற்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அருமையான சபையாரே, கர்த்தருடைய ஆவியானவர் நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்றேன், தயவு செய்து கவனிங்கள். 33வது வசனத்திலே 33வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். போதும். ஒரு காளைய சந்து சந்தாக துண்டித்து விறகுகளை அடக்கி வை. ஒரு தனி மனுஷனால செய்ய முடியாதுங்க. நீங்க ஒரு கோழியை வெட்டி இருப்பீங்களா உங்களுக்கு தெரியும். தனியா ஒரு கோழியை வெட்டி அதை ட்ரெஸ் பண்றதே கஷ்டம். ஒரு காளையை சந்து சந்தா வெட்டி பலிபீடத்தில் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆமென். அது எதை குறிக்கிறது என்றால், அந்த மனுஷன் தேவனுக்கென்று பலி செலுத்த எடுத்த பிரயாசம். இப்ப 33வது வசனத்திலே அந்த காளையை சந்து சந்தாய் வெட்டுகிறான். ஆனால் இந்த மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? 40வது வசனத்துல 40வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவளை பிடியுங்கள் என்றான். அவளை பிடித்த போது எலியா அவளை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவளை வெட்டி போட்டான். காளையை வெட்டினாதான் பிரதர் அதை வெட்ட முடியும். காளையை வெட்டாம பாகாலுடைய ஆவிகளை தகர்க்க முடியாது, வெட்ட முடியாது. ஆமென். உங்களுக்கு சத்துருக்கு மேல ஜெயம் வேணுமா? அசுத்த ஆவிகளுக்கு மேல ஜெயம் வேணுமா? பிசாசுகள் மேல ஜெயம் வேணுமா? பொல்லாத ஆவிகளுக்கு மேலாக பாகால்
ஆவிகளுக்கு மேலாக ஒரு வல்லமை வேணுமானால் முதலாவது பலி செலுத்த பழகிக் கொள்ள வேண்டும். பலி செலுத்த பிரயாசப்படணும். துதி பலிகளை ஏறெடுக்கணும். புதத்தின் காலையாகிய துதி பலியை நாம் ஏறெடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிரயாசம் எடுக்கணும். அதிகாலையில் எழும்பணும். சிலருக்கு பழக்கம் உண்டு, அதிகாலை 8:30 ஏஞ்சிருவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசி கர்த்தருடைய பிள்ளை 4 மணிக்கு மேல பெட்ல இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு அதிகாலை எழுந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க வேணும். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பலி செலுத்த பழகிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களை கொண்டே அசுத்தாவின் கிரியைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. பொல்லாத ஆவியின் கிரியைகள் உடைக்கப்படும். கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பலி செலுத்துறதுல பெரிய வல்லமை இருக்கு. துதி பலி ஆராதனை செலுத்துறதுல இருக்கிற வல்லமை வேற எதுலயுமே இல்ல. ஆராதனைக்காரர்களுக்கு தான் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ராத்திரில தேவன் சாலமோனுக்கு வெளிப்பட்டு கர்த்தர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள், நான் அதை உனக்கு தருவேன். அவர் கேள்வி கேட்கட்டா? அந்த மாதிரி நம்மிடத்துல வந்து ஆண்டவர் சொன்னா என்ன நல்லா இருக்கும். என்னென்னமோ கேட்டிருப்போம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும், என்னோட மகளுக்கு திருமணம் ஆகணும், என்னென்னமோ கேட்டிருப்போம். சரி, என்ன வேணா கேளுங்க, தவறு ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் எப்ப சாலமோனிடத்துல வந்து இதை கேட்டாருங்க, சாலமோனே உன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை என்னிடத்துல கேள், நான் உனக்கு தருவேன். எப்ப சொன்னார் ஆண்டவர்? தூங்கும் போது, ஜெபிக்கும் போது இல்ல. ஓஹோ, பாஸ்டர் புதுசா ஒரு கருத்து சொல்கிறார், ஜெபிக்காம தூங்கினாலே போதும் என்று சொல்கிறார். அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிடாதீங்க. தூங்குறதுக்கு முன்ன அந்த மனுஷன் வேற ஒரு காரியத்தை செய்திருக்கிறாரு, அதை நம்ம செய்யணும். எடுத்து வாசித்து பாருங்களேன். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே, கவனிச்சீங்களா? அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று ராத்திரியிலே, இன்று ராத்திரியிலே 1000 பலி செலுத்துற அந்த ராத்திரியிலே, சபையாரே, இது எவ்வளவு களவாக தேவனுக்கு பலி செலுத்துகிறீர்களோ அவ்வளவு களவாய் தேவன் உங்களுடைய விருப்பங்களை வாஞ்சிகளை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏன் விருப்பங்களை வாஞ்சிகளை நிறைவேற்றாமல் இருக்க காரணம் என்ன? நம்ம செலுத்துற பலி போதலன்னு அர்த்தம், நம்ம செய்யற ஆராதனை பத்தலன்னு அர்த்தம், நம்ம செய்யற துதி பத்தலன்னு அர்த்தம். அதிகமாய் துதி பலிகளை செலுத்துங்க. அதிகாலையில துதி பலியை செலுத்துங்க. நைட்ல படுகிறதுக்கு முன்ன கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு நாளைக்கு 7 விசை துதித்தான்னு போட்டுக்கிறது. ஒரு நாளைக்கு 7 விசை ஆராதித்த மனுஷன் தாவீது. ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, புதிய பலிபீடம் இது. இந்த புதிய பலிபீடத்தை கட்டுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உம்மை ஆராதிப்பேன், பலி செலுத்துவேன். ஹல்லேலூயா. செய்து பாருங்க பிரதர், சிஸ்டர், செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்மேல் பர்வதத்துடைய அனுபவம் என்ன, விளைவு என்ன? அக்கினி, தேவன் அக்கினியை பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். அந்த ஜனங்கள் அக்கினியை பார்க்கிறார்கள். எல்லாரும் கத்த ஆரம்பிச்சா என்ன தெரியுமா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் கத்த ஆரம்பித்து விட்டார்கள். அது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த பாகாலின் ஆவிகள் அன்றைக்கு சங்காரம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நீங்க எவ்வளவுக்கு அளவு துதி பலி செலுத்துகிறீர்களோ அவ்வளவு களவாக ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்படுவார்கள்,
அது மாத்திரமல்ல, அந்தகார சக்திகள் நிர்மூலமாக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு மலையை குறித்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது மலை கல்வாரி மலை. எடுத்து வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 33வது வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு வந்து சேர்ந்தாங்களோ அதே போல குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்த போது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். கல்வாரி மலை. இப்ப நல்ல நீங்க கொஞ்சம் தயவு செய்து என கவனிக்க வேண்டும். இந்த கல்வாரி மலையிலே வலியும் இருக்கிறது, அக்கினியும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுதான் அந்த அக்கினி. அவரே பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவரே அந்த பலியுமா இருக்கிறார். அந்த கல்வாரி மலையிலே நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த பலியும் அந்த அக்கினியும் இல்லாமல் போயிருந்தா நம்ம பலியாயிருக்கும், நாம் அழிக்கப்பட்டிருப்போம். அன்னைக்கு கல்வாரி மலையிலே பலியும் அக்கினி இருந்தபடினா தான் நாம் இன்னைக்கு காக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சிந்தித்து பாருங்கள். மோரியா மலையிலே பலி இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? ஈசாக்கு பலியாயிருப்பார். கர்மேல் பர்வதத்திலே அக்கினி இல்லடா என்ன ஆயிருக்கும்? எலியா பலியாயிருப்பாரு. இந்த கல்வாரி மலையிலே பலியும் அக்கினி இல்லாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நாம் பலியாயிருப்போம், நாம் அழிக்கப்பட்டிருப்போம். நியாய தீர்ப்பு நம்மேல் விழுந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆமென். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சபையாரே, நான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். நான் செய்த பாவத்துக்கு நான் தான் மரிக்கணும். ஆனால் கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்பட்டது. என் நிமித்தம் எனக்கு அழிவு வராதபடி, என்மேல் நியாய தீர்ப்பு வராதபடி, என்மேல் ஆக்கினை தீர்ப்பு வராதபடி கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டபடினால்தான் இன்னைக்கு நாம் உயிர் பிழைத்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப கல்வாரியின் மலையின் அனுபவம் என்ன? அவருடைய மரணத்தினாலே நமக்கு வருகிற ரட்சிப்பும், அவர் சிந்தின ரத்தத்தினாலே வருகிற சுத்திகரிப்பு. ஆமென். அவர் மரித்தபடினாலே இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அவர் ரத்தம் சிந்தினபடினாலே இன்னைக்கு நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மாத்திரம் அல்ல, நம்முடைய ரோகங்களுக்காய் மாத்திரம் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்துக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கல்வாரி மலை என்று சொல்லும்போது தியாகத்தின் மலை. அது நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய தியாகத்தின் மலை நமக்கு ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிற மலையாய் மாறிது. His mountain of sacrifice has become our mountain of sanctification because he shed his precious blood. அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தை அந்த கொல்கதா மலையிலே, கல்வாரி மலையிலே சிந்தி அந்த தியாகத்தின் மலையை நமக்கு ஒரு பரிசுத்த சுத்திகரிப்பின் மலையாய் கர்த்தர் நமக்கு மாற்றி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினபடினாலே. ஆமென். யோசித்து பாருங்க. ஆபிரகாம் 6000 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்கிறார். என்ன தீர்க்க தரிசனம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். 6000 வருஷத்துக்கு முன்ன சொன்ன தீர்க்க தரிசனம் 2000 வருஷத்துக்கு முன்பே கல்வாரி மலையிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியாகி மாறி அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய ரட்சிப்புக்காகவும் நம்முடைய பரிசுத்தத்துக்காகவும் அன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அருமையான சபையாரே, அவருடைய கல்வாரி பாடுகளை தியானித்துக் கொண்ட வேளையிலே ஆவியானவர் என்னோடு கூட இப்படியாய் பேசினார். அவருடைய ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து பீரிட்டு வந்தது. நல்ல கவனிங்கள், முடிக்க போகிறேன். அவருடைய சரீரத்திலே
4 பகுதிகளில் இருந்து ரத்தம் பிரிட்டு வந்தது. ஆண்டவராய் இயேசுடைய சரீரத்தின் 4 பகுதிகளில் இருந்து ரத்தம் பிரிட்டு வந்தது. முதலாவது தலையிலிருந்து ரத்தம் பிரிட்டு வந்தது. முள்கிரீடத்தை வைத்து அவர்களா அப்படியே அமைக்கிற வேளையில அவருடைய சிரசில் இருந்து ரத்தம் பிரிட்டு வந்தது. எதற்காக தெரியுமா? நம்முடைய சிந்தைகளை சுத்திகரிப்பதற்காக. ஆமென். அவருடைய 2 கைகளிலே ஆணி கடாபப்பட்டபடினாலே 2 கரங்களில் இருந்தும் ரத்தம் பீரிட்டு வந்தது. காரணம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய கிரியைகளை, அன்றாட கிரியைகளை சுத்திகரிக்கும்படியாக. அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட போது ரத்தமும் தண்ணீருமாய் வந்தது. எதற்கு தெரியுமா? இன்றைக்கு சபை ஆண்டவராகிய இயேசுடைய விழாவில் எடுக்கப்பட்ட ஒரு சபைதான். அந்த சபையை சுத்திகரிப்பதற்காக விழாவிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. அவருடைய கால்களிலே ரத்தம் பீரிட்டு வந்து ஆணிகள் கடாபப்பட்டபடினாலே கால்களிலே ரத்தம் வந்தது. எதற்கு தெரியுமா? நம்முடைய ஒவ்வொரு நாளும் நடக்கையை சுத்திகரிக்கும்படியாக அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நான் மூடுகிறேன். ஆவியானவர் நமத்திலே அசைபாடி, பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே அசைபாடி அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, மட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்டு பேச நம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வானத்தின் பூமி ஆண்ட சராசரி படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர்களோடு கூட தொடர்ந்து பேச இடைப்படும் சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் கரத்தை நீட்டி தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபையாருக்கு நல்ல சுபத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆண்டவரே தேவனெல்லாம் அற்புதமாய் சந்தித்து ஆண்டவரே தேவனுடைய எல்லா தயாபரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் சபையாருக்கு கட்டளை வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் அடியான் உள்ளத்தின் ஆழத்தில் செபிக்கிறேன். ஆண்டவரே, சபையாரை நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரிலும் ஆசீர்வாதமாய் விளங்க கிருபை செய்யும். நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். எல்லா கனத்துறையும் மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.